ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் என்னமோ இன்னைக்கு வந்து டயர்டாக ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. தூங்கவும் இல்லை, எபிசோடும் பார்க்காம டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் நான் எபிசோட் பார்த்து முடித்தேன். எபிசோட் பார்த்து முடிச்சோன்னே மண்டே நினச்சி தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு பக்கம் அம்முக்குட்டி வேற அடம் பிடிச்சி காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. விஜய்க்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அன்னைக்கு போய் நின்ன மாரி குட் மார்னிங் மிஸ் மாரி ஹாய் மிஸ் அப்படின்னாங்கன்னா முடிச்சாரு செத்தா சேகர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி அந்த மொமெண்ட்டை பார்க்கறதுக்கு வெயிட்டிங். ஆக்சுவலி எப்படி காவேரி ரியாக்ட் பண்றாங்கன்ட்டு நம்ம ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ண அங்கே ஒன்றும் வேற இருக்காது. ஆனால் அவங்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்காங்க. அந்த வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த வாரம் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி காவேரிக்கு வந்து ஆக்சுவலி மெமரி வராத வரைக்கும் தான் அந்த டாம் அண்ட் ஜெரி ஃபேக்டர் நமக்கு வரும். காவேரிக்கு ஒன்ஸ் அந்த மெமரி வந்துருச்சுன்னா அவங்களுடைய அந்த லவ் போயிடும். அதாவது அவங்களுடைய அந்த பழைய லவ் மாரி சீக்வன்ஸ் போயிடும் இல்லையா? அதனால அதை கொஞ்சம் ட்ராக் பண்றாங்க, அவ்வளவுதாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. லாஜிக்கெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. ஆனா வந்து இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த மேரேஜ் ஃபேஸ்ல இருந்தாங்க இல்லையா, அந்த மாரி இருப்பாங்க. காவேரிக்கு வந்து பிடிக்காம கல்யாணம் பண்றாங்க. விஜய்க்கு வந்து ஒய்ஃப்னு தெரியும், ஆல்ரெடி ஒய்ஃப்ன்ட்டு. ஸோ அந்த மாரி அந்த பெட்ல இருந்து எல்லாத்துக்கும் சண்டை வரணும். முதலையாவது விஜய் வந்து ஓரமா படுக்க விட்டேன். இப்ப காவேரி ரூம் விட்டே தொடர்ந்து விட்டுருன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட்டிங்கா இருக்கு ஆக்சுவலி அதை பாக்குறதுக்கு. என்ன சொல்றது, இது வந்து இந்த ட்ராக் வந்து மேரேஜ் எல்லாம் வரும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு வந்து அம்முக்குட்டி சீன் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அந்த பாப்பாக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து விஜய் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் காவேரி மிஸ்ஸை பார்க்கல, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது விஜய் நோ சொன்னதுக்கு விஜய் காவேரிக்கிட்டையும் சரி குட்டி காவேரிக்கிட்டையும் சரி எது கேட்டாலும் நோம்பங்க. கடைசியில அவங்க சொல்றது கேட்டுட்டு தான் போவாரு. அது மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குயிக்கா போயிட்டு குயிக்கா வந்துடலாம் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பியிருக்காங்க. அங்க வந்து சாரதாமா அந்த அன்னைக்கு வந்து பார்த்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. காவேரி வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து காவேரியோட மம்மி இல்ல உன்னை வந்து ரிலேட்டிவ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒன்னு காவேரிக்கு அதுக்கே கோவம் வந்துருச்சு. அது யாருன்னு தெரிஞ்சோன்னு இன்னும் கோவம் வந்துருச்சு. விஜய் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்காங்க. ஸோ மண்டே என்ன இருக்கும்னு பார்க்கலாம். அண்ட் வந்து இன்னைக்கு யமுனோட டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ விஜய் வீட்டுல இருந்து வந்து நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்து யமுனா கிட்டையும் கங்கா கிட்டையும் வந்து சாரதா அம்மா சொல்றாங்க. அப்போ வந்து யமுனா சொல்றாங்க, காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாருங்க. யாருனால பிரச்சனைன்னு நினைச்சாங்களோ இப்ப அவங்களே நம்ம வீட்டுக்கு தேடி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா சாரதாமா பழசெல்லாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கங்கா யமுனாவும் வந்து மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்குதுன்னா, காவேரி கிட்ட விஜய் வந்து காவேரி விஜயோட ஒய்ஃப் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி இது காவேரி ஒத்துக்கிறாங்க அப்படின்றதுலதான் வந்து விஷயம் இருக்கு. எப்படி ஒத்துக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சண்டே ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு இது ரிலேட்டடா வரும். அதாவது காவேரி விஜயா அடிக்கிறாங்களா சாரதமா அடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.